எல்லாருக்கும் ஹாய். நான் உங்கள் கியூட்டிகள். ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஸ்டோரி கேட்டு. இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமே. இப்போ நம்ம டேவோட இன்ட்ரோ பார்க்கலாம். டே வந்து அப்ரோடில் படிச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்து ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு சிஇஓ அண்ட் ஃபவுண்டரோட பையனாகவும் இருக்கான். நம்ம ஜேகே ஒரு சீக்ரெட் மாஃபியா, அது யாருக்குமே தெரியாது, ஏன் அவங்க பேரண்ட்ஸ் கூட தெரியாது. இப்போது நம்ம டே தான் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம சவுத் கொரியாக்கே வரலாம்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்காப்புல. நம்ம ஜங்குக் வந்து ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங்காக ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு. அவரும் ஏர்போர்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப வருஷம் கழித்து சவுத் கொரியாவுக்கு வரதுனால ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்துட்டுருக்காரு. நம்ம ஆப்போசிட்டில் ஜேகே நிற்கிறத பார்க்காம போயிட்டு தெரியாமல் நம்ம ஜேகே மேலேயே விழுந்துடுறா. அப்போ தான் நம்ம ஜேகேவும் டேவும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜேகே அம்மா டென்ஷனில் இருந்தால் நம்ம டேயை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஏன்னா நம்ம டேயோட கண்ணில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம டேயோட கண்ணே தான் பார்த்துட்ருக்கேன் நம்ம ஜேகே. நம்ம டே தான் சாரி 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 சார், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, நான் கவனிக்காமல் வந்தவங்க மேலே வந்துட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜாலியாக போயிட்டுருக்கான். நம்ம ஜேகே தான் அவனே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். பக்கத்தில் நிற்கிற நம்ம ஜிமின் தான், சார் ஃப்ளைட் வந்துடுச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கும் டே போகிறதே பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, பார்க்காத மாதிரி இருக்குது, இவனை ஏதோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்புறம் ஜிமின்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜேகேவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஜிமின் வந்து நம்மளோட ஜேகேவோட அசிஸ்டண்ட்டு. ஒரு முக்கியமான மீட்டிங்காக 2 பேரும் ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டாங்க. அப்படிங்க கட் பண்ண நம்ம தான். நம்ம ரொம்ப ஜாலியாக ஏர்போர்ட்டில் வாசல் நின்று எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சின்ன சின்ன விஷயத்துல எல்லாமே இன்ச்சாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதை ஸ்டோரி போடுறது, போஸ்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸியில் நம்ம டே தான் போயிட்டுருக்கான். நம்ம டேவும் எங்கேயோ யோசிச்சிட்ருக்கான். ஜேகே இந்த பர்சனை யாரோ பார்த்த மாதிரியே இருக்குது, பார்க்காத மாதிரியே இருக்குது, யார் இவன் இவ்வளோ ரெக்கார்டாக இருக்கான், சாரி சொன்னால் அட்லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல, இவனா மனுஷனா இவன் அப்படின்னு நம்ம டே தான் கழுவி ஊற்றிட்டுருக்கான். சரி இப்போ நம்ம டேவும் வீட்டுக்கு வரான். இப்போ டேவோட அம்மா வந்து, டேயா என் செல்ல பிள்ளை, அப்பாடா உன்னை பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ தான் உன் ஸ்டடீஸ் முடிஞ்சிச்சு, நீ இப்போ தான் அம்மா பார்க்கணும் தோணுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நம்ம டே ரொம்ப கொஞ்சம் பேசிகிட்ருக்காங்க. டேக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். இந்த பக்கம் நம்ம ஜேகே ஒரு முக்கியமான மீட்டிங்னு சொல்லிட்டு போனானே, அவன் முக்கியமான மீட்டிங்லாம் இல்லை, ஒருத்தனை கொலை பண்ணணும், அதுதான் ஒரு முக்கியமான மீட்டிங்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு அவன் படிக்க போயிட்டுருக்கான். அப்புறம் போய் அங்கே ஒரு சின்ன ஒரு மர்ட்ரு விஷயம், அந்த மர்ட்ரு பண்ணிட்டு ஜாலியாக கூலாக வந்துட்டுருக்கப்பல நம்ம ஜேகே தான். நம்ம டேயோட அம்மாவும் சின்ன பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம டேஹின் வந்தது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டிக்குள்ளே முடிவு பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சின்ன பார்ட்டிகளை இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணுறதில் நம்ம ஜேகேவோட பேரண்ட்ஸுக்குமே அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜேகேவோட பேரண்ட்ஸும் டேவோட பேரண்ட்ஸோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் 2 பேருமே பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஆள். சரி 2 பேருக்குமே இன்வைட் பண்ணி பார்ட்டி வச்சுருக்காங்க. நம்ம டேக்கு இந்த விஷயம் தெரியாது. நம்ம டே போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு அவங்க அம்மா இந்த மாதிரி என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க அவனுக்கே தெரியாமல் அப்புறமா இன்வைட் பண்ணதுக்கு எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி பார்ட்டி ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம டே தூங்கிட்டுருக்கான். தூங்கி எழுந்துச்சி வந்து பார்த்தா வீடு ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது. நம்ம டே எங்கள் அம்மா கிட்டே போய், அம்மா என்னம்மா பண்ணி வச்சுருக்கா நீ, என்னது இது ஃபுல்லாக வீடு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சின்ன பார்ட்டி, என் பையன் பல வருஷம் கழிச்சு சவுத் கொரியா வந்திருக்கான், நான் ஒரு இன்வைட் பார்ட்டி கூட வைக்கலண்ணா, தப்பாக இருக்கும்லடா டே செல்லம், அதுக்காக தாண்டா அம்மா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேவும் என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு கேட்குறான். அதே சர்ப்ரைஸ் பார்ட்டி மை டியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பார்ட்டிக்கு எல்லோருமே அனுப்புகிறாங்க. நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம டேவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே இங்கே கட் பண்ணோம். அந்த இன்விடேஷன் நம்ம ஜேகே கையில் தான் வருது. ஜேகே அப்பா தான் இந்த இன்விடேஷன், இது ஒரு முக்கியமான இன்விடேஷன், ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், நீ போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க.
நம்ம ஜேகேவும் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போகணும், நான் வெளியே ஊருக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது, என்னால் போக முடியாது, நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம டே தான், ஜேகே நீ வரணும்னா வரணும், தட்ஸ் மை ஆர்டர், நீ எனக்கு ஆர்டர் தரக்கூடாது, புரியுதா, ஒழுங்கு மரியாதையாக கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகேவால் என்ன சொல்கிறேன்னு தெரியல, வேறு வழியில் நல்லா அமைதியாக ஒன்றும் சரின்ட்டு இருக்கான். அப்படியே இங்கே பார்ட்டி, இந்த பக்கம் கட் பண்ணால் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம டே எல்லோரையும் ஜாலியாக வெல்கம் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம டேக்கிட்ட பேசுகிறாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க. நம்ம டேவை எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டேயோட அம்மா சொல்கிறாங்க, என்னோடய கம்பெனிக்கும் என்னோடய சொத்து எல்லாத்துக்குமே ஒரே வாரிசு கிம் டேஹியன் மட்டும்தான், இவனை தான் நான் நெக்ஸ்ட்டு சேர்மனாகவும் ஆக்க போகிறேன், தென் நெக்ஸ்ட்டு ஒரு சிஇஓ ஆக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம டேக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் நான் படித்து முடிச்சுட்டே வந்திருக்கேன், அதுக்காட்டியும் நான் இந்த சீட்லாம் உட்கார வைக்கிறீங்களே அப்படிங்குமே அவன்கிட்ட ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். அப்போ தான் நம்ம ஜேகே ஃபேமிலி என்ட்ரி ஆகுது. ஜேகேயோட அம்மா, ஜேகே அப்பா 3 பேருமே ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜேகேயோட அப்பா பார்த்துட்டு நம்ம டேயோட அம்மா தான் போய் வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா நம்ம ஜேகே அம்மாவும் சரி, நம்ம டேஎன் அம்மாவும் சரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டே செம்மையாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அந்த பார்ட்டியில் ட்ரிங்க் பண்ணிகிட்டு வரும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஜேகே வந்துட்டு அதை கவனிக்காமல் திரும்பவும் ஜேகே மேலேயே வந்துடுறான். நம்ம ஜேகே யார் இவன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம டேயை பார்த்துட்டு அவனை அப்படி பார்த்துட்டே இருக்கான். இவன் என்ன இங்கே பண்ணுறான், அதே மாதிரி நம்ம டேக்கும் இதே ரியாக்ஷன் தான். இவன் யார், இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா, அது என் வீட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம 2 பேருமே அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, எதுவுமே பேசல. இதை நம்ம டேகே நம்ம நோட் பண்ணிவிட்டு டேகே நம்ம தான் ஜங்குக்கிட்ட வந்து, ஜங்குக் இதுதான் என் பையன் டேஹியான், கிம் டேஹியான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக் தான், ஹலோ ஆண்டி இதுதான் உங்கள் பையனா, பேர் என்ன சொன்னீங்க, நம்ம ஜேகே அம்மா சொல்லுங்க டேஹியான் அப்படின்னால, டேஹியான் அப்படின்னு ஒரு நிறையா பேர் இழுக்கிறான். நம்ம டேஹியானுக்கு தான் ஒன்றுமே புரியல, அப்படியே திருட்டு முழிச்சிட்ருக்கா, பாவமாக க்யூட்டாக வேறு பார்த்துட்ருக்கானா. சரி ஓகே, நம்ம டேஹியான் தான், சாரி தெரியாமல் விழுந்துட்டேன், திரும்ப என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கும் தெரியுது, கவனிக்கல, நல்லாவே தெரியுது, சரி ஓகே விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். நம்ம டேஹியான் அம்மா தான் ஜேகே கிட்ட வந்து, இவன் கொஞ்சம் சின்ன பையன், நீ என்ன பத்திரமா அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு டேஹியான் கிட்ட வந்து டேஹியான் அம்மா, இவன் தான் ஜியோன் ஜங்குக், நான் இப்போது பேரண்ட்ஸ் வெல்கம் பண்ணேன்னு, அவங்க பெரிய ஃபேமிலி, இவங்க கூட தான் நான் கொலாப்ரேஷனில் இருக்கேன், இவங்க ரொம்ப முக்கியமானவங்க, இவங்களோட ஜாலியாக ரொம்ப மரியாதையோடு நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. நம்ம டேவும் சரிம்மா சரி நீங்கள் சொன்னால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போது இவங்க 2 பேரையும் தனியாக பேச விட்டுட்டு நம்ம டேஹியான் அம்மா மற்ற எல்லோரையும் வெல்கம் பண்ண போயிடுறாங்க. நம்ம டேக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில, நம்ம ஜங்குக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, 2 பேருமே பார்த்துட்டு மட்டும் தான் இருந்திருக்காங்க. நம்ம டேதான் அவனோட கையில் இருந்த ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக நம்ம டேஹியானோட ஜங்குக்கோட ஷர்ட்லேயே ஊற்றிருப்பானா. நம்ம டேஹியான் தான், சாரி நீங்கள் என் கூட வாஷ்ரூம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நானே க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் அங்கே கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம ஜங்குக்கும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம வாஷ்ரூம்குள்ளே போய்ட்டு நம்ம டேஹியான் தான் சொல்கிறான், உங்கள் கோட்டையும் ஊற்றிட்டு ஷர்ட்டை மட்டும் தாங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜேகே அப்படி பார்க்குறா, நீங்கள் வேணால் என்னோடய ஷர்ட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக், நான் மற்றவங்க ஷர்ட்லாம் போட மாட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டேவும் சரி ஓகே நான் நியூவாக ஷர்ட் வாங்கிட்டேன்னா, இந்த ஷர்ட் பிராண்டடான ஷர்ட் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி நான் வாஷ் பண்ணி தரேன் ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜங்குக்கும் சரின்னு சொல்லி ஷர்ட்டை அவுத்து கொடுத்து நம்ம டே தான் அதை வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஷர்ட்டை அவுக்கிறத நம்ம டே பார்க்குறான். நம்ம ஜங்கோட பாடி ஃபில்ட்டிங்லாம் பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். இவன் என்ன உடம்பு இவ்வளோ அழகாக இருக்குது,
டேட்டூலாம் போட்டு செம்ம மாசாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பாயை பொழுது பார்த்துட்டு இருந்தேன்னா நம்ம ஜங்குக்கு தான் வந்து போதும் போதும் ரொம்ப பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பட் அவன் எதுவும் காட்டிக்காமல் அந்த ஷர்ட்டை வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அப்படி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்து கரண்ட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுது. நம்ம டே ரொம்ப பயந்து போய் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிடுறான். நம்ம ஜேகேக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். நம்ம டேயோட மூச்சு காற்று அவனோட மேலே அவன் ஜெஸ்டில் படும்போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பட் ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் தெரியல. அப்படியே அமைதியாக இருக்கும்போது நம்ம ஜங்குக்கால் சத்தியமாக கண்ட்ரோலில் இருக்க முடியல. நம்ம டேயோட நெக்லேயே போயிட்டு அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. என்ன 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 பண்ணீங்க என்ன பண்ணீங்க எதுக்கு இப்போ என்ன கிஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம டே ரொம்ப பதறிட்டான். பதறாத அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை அழகாக தூக்கிட்டு போய் ரூமில் வச்சு பொறுமையாக பேட்டர் பண்ணிகிட்ருக்கான். வச்சு நம்ம டேகியானை செஞ்சிட்ருக்கான். நம்ம டேகியன் ஃபுல் ட்ரிங்கில் தான் இருந்தாலும் கொஞ்சம் கான்ஷியஸில் தான் இருந்தான். நம்ம டேகியானை என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம ஜங்குக்கு தரமாக செஞ்சுட்டான் மேட்ரு. நம்ம டேகியனோட காதெல்லாம் அப்படியே ரெட் கலரில் இருக்குது. அதை பார்க்க நம்ம ஜங்குக்கு இன்னும் முடியுது. டேகியனோட இயர்ரிங்கை போய் கடிச்சோடனே நம்ம டேகியன் வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜேகே தான் ஸ்டார்டிங் வலிக்க தான் செய்யும், போக போக அது உனக்கே பழகிடும் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறான். முழிச்சு நம்ம டே தூங்குறத ரசித்து பார்த்துட்டு பொறுமையாக அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பி அவன் படிக்க போயிட்டான். நம்ம டே தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான். நைட்டு ஃபுல்லாக சத்தியமான முடியல, எந்திரிக்க கூட முடியல, அப்படி தூங்கிட்டுருக்கான். ஒரு 2 மணி போல் நம்ம டே கண்ணு முழிச்சு சுற்றிலும் பார்க்குறான். என்ன நினச்சி நமக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. நம்ம டே ஏஞ்சி வாஷ்ரூம் போய் கண்ணாடியில் பார்க்கும்போது தான் அவன் லிப்ஸில் பைட் பண்ணியிருக்கு, அவன் நெக்கில் பைட் மார்க்லாம் அதிகமாக இருக்குது, ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது, அவன் காது சின்ன எல்லா இடத்துலையுமே பைட் மார்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம டேக்கு என்ன நினச்சிட்டு ஒன்றுமே புரியல. நேற்று நைட்டு நம்ம ஜேகே கூட வாஷ்ரூம் வந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம டேயும் யோசிச்சு பார்க்குறான். எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு அவனை விட்டுறான். பார்த்தா நம்ம சுகா தான் வந்து டேவை பார்க்க ரூம்குள்ளே வரான். நம்ம டேவை இந்த நிலைமையில் பார்த்துட்டு நம்ம சுகாவுக்கு ஷாக் ஆகிடுது. டேய் மச்சான், என்ன மச்சான் ஆச்சு? நைட்டு ஃபுல்லாக மிட் நைட் மசாலா சாப்பிட்டியா மச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம யோகி தான் டே கிட்டே கேட்குறான். டே வந்து டேய் அமைதியார், எனக்கு என்ன நினச்சி தெரியாமல் பைத்தியம் பிடிச்சி நிற்கிறான், நீ வேறு டென்ஷனாக கலப்பாத அப்படின்னு நம்ம டே தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம சுகா தான் உனக்கு யார் மேலாச்சும் சந்தேகமாக இருக்கான் மச்சான் அப்படின்னு கேட்குறா. நம்ம டேவும் ஆமாம், எனக்கு ஒருத்தவங்க மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சந்தேகம் இருக்குது. யார் மச்சான் அது அப்படின்னு யோகி கேட்குறான். நம்ம டே வந்து அவன் வேறு யார் ஜங்குக், அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. நேற்று நைட்டு அவன் கூட தான் லாஸ்ட்டாக வாஷ்ரூம் வந்தேன், அவன் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுத்தேன், கரண்ட் போச்சு, அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம டே தான் மண்டே போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே கட் பண்ணால் நம்ம ஜேகே தான் நேற்று நைட்டு நடந்த விஷயத்த நினச்சி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நேற்று நைட்டு அவன் டே கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக அப்படி சொல்லுது. டே கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒரு செகண்டும் அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். நம்ம டேவை ஹக் பண்ணிகிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட அந்த ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஜேகேக்கு என்ன சொல்கிறது தெரியல. அந்த ஒன் நைட் அவன் ஸ்பெண்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஒவ்வொரு நைட்டும் டே ஏன் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு
நம்ம டேகனோட அம்மாக்கிட்டே டேரெக்டாக பேச கிளம்பிட்டான். டேகன் அம்மா பார்த்து, ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நம்ம செக்கி கேட்குறா. நம்ம டேகன் அம்மா, நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம செங்குக்கு வந்து, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, எனக்கு டேகனை பிடிச்சிருக்கு, நான் டேகனை மேரேஜ் பண்ண ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. நம்ம டே அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது. டேகியானையா, அவன் இப்போ தான் ஊர்லேருந்தே இப்போ தான் ஃபாரின் கண்ட்ரிலேருந்தே இப்போ தான் வந்திருக்கான், அவனை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறான். பார்த்தோன்னே தான் பிடிச்சிருச்சு, பார்க்க பிடிக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்ருக்கு. அதே நம்ம டேகன் அம்மா காதில் வாங்கிடுறாங்க. நம்ம ஜாக்கு தான், அம்மா எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். நான் டேகன்ட்ட கேட்டுக்கிறேனே அப்படின்னாங்க. டேகன்ட்ட கேட்கலாம் வேண்டாம், நீங்கள் நாளைக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க போயிட்டான். டேகன் அம்மா தான் டேக்கு கால் பண்ணி, டே எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டேகன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில இருக்கேம்மா, சொல்லுங்கள் அப்படின்னா. நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டே வந்து, என்ன ஃபங்க்ஷன்மா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறான். நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, ரொம்ப ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஃபங்க்ஷன் ஆகும், இப்போ தான் பார்ட்டி வைக்க சொல்லி எனக்கு பெரிய ஆப்பு வச்சாங்க, நாளைக்கு என்ன ஆப்பு வைக்க போகிறது இல்லையே அப்படின்னு நம்ம டே புலம்பிகிட்ருக்கா. நம்ம சுகா தான், என்ன மச்சான் நேற்று ஃபுல்லாக பார்ட்டியில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்த போல், நாளைக்கும் ஒரு பார்ட்டியா, நீ தான் மச்சான் வாழ்கிறோம் வாழ்க்கைய அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. நம்ம டேயன் தான் பார்த்து முறைச்சிட்டு, யோகி அமைதியாக இருடா, நானே பைத்தியம் பிடிச்சி ஊற்றிக்கிட்டுங்க, நீ வேறு என்ன உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பவும் நம்ம டேவை அம்மா கால் பண்ணி, டேக்கிட்ட வரும்போது யுகியும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் சரிம்மா அப்படின்னு சொல்லங்காட்டே அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. டேயன் அம்மா இங்கே ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, நாளைக்கு நம்ம டேயனுக்கு மேரேஜ்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேயும் ப்ராப்பராக ரெடியாகி அழகாக கோட் சூட்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரெடியாகி வந்திருக்கான். அவங்க அம்மாவும், இப்போதாம்மா ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அவனை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போய் நம்ம ஜேகே நிற்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறேன். நம்ம டேக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஜேகே வந்து டேவை அழகாக கூட்டிகிட்டு போய் சர்ச்சுக்கிட்ட நிற்க வச்சு 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம டே கையில் ரிங் போகிறான் ஜேகே. நம்ம ஜேகேக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம டேக்கு ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஏதோ ஃபங்க்ஷன் தானே சொன்னீங்க, ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எனக்கே நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, புரியலையே சொல்லி மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு திரும்ப இந்த ரிங்கை ஜேகே கையில் போடு அப்படின்னு சொல்லி டேயோட அம்மா சொல்கிறாங்க. நம்ம டே எங்கள் அம்மா பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா வந்து கண்ணை காமிச்சு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் கையில் ரிங்கை போடுறான். ரிங்கை போட்டுட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஜேகே அவனை இழுத்து பிடிச்சி கன்னத்திலே ஒரு கிஸ் பண்ணுறான். அது ரொம்ப ஹார்டாக கிஸ் பண்ணுறான். அவன் கிஸ் பண்ணது வந்து மொத்த சர்ச்சில் உள்ளவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. அவனை எப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி. நம்ம அப்போ தான் டேக்கு எல்லா ஞாபகமே வருது. நேற்று அன்றைக்கி நைட்டு அந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வந்து நம்ம ஜேகே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு அவன் படிக்க செம டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கான். இங்கே நடக்கிறது எல்லாரையும் பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க, என்ன ஆச்சுங்கிற மாதிரி. நம்ம ஜேகே தான், எல்லோரும் அமைதியாங்க, என் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன், அவங்க வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பின்னாடி நம்ம ஜேகே போயிட்டுருக்கான். நம்ம டே செம்ம டென்ஷனாகி கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு பீச் ஓரமாக போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே வாயடிச்சு போய் உட்காந்துருக்கான் பீச் ஓரமாக அமைதியாக. ரொம்ப லேட் ஆகிட்டு, மிட் நைட் ஆக போகுது. 10 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு வந்தான், 10 மணி வரைக்குமே அங்கேயே தான் உட்காந்துருந்தான். நம்ம டே அம்மா நம்ம கண்டினியூஸாக டேக்கு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கால் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. அவனும் சரி அங்கே அம்மா கால் பண்ணிட்டு அவங்க அம்மா நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அவனும் கால் பண்ணி சொல்லுங்கம்மான்னு சொல்கிறான். டேய் எங்கடா இருக்க, எங்கடா போன, உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் மைண்டு சரியில்லை, அதனால நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உன்னை தேடி ஜேகே வந்தானே,
நீ பார்த்தியா கேட்குறான். ஜேகேவா அவன் வந்தான் என்ன இருந்தான் எனக்கு என்ன, அவனை பற்றி கேட்டு கேட்குறீங்க அப்படின்னு மட்டும் ரொம்ப கோவமாக சொல்கிறான். ஜேகே ஜேகே உன் புருஷன்டா, ஏன் இப்படி பண்ணுறான், அமைதியாரு, கோவப்படாத ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மட்டு நான் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, அவனுக்கு புருஷனும் கிடையாது ஓகேவா. இது நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் 2 பேரும் என்னோடய பெர்மிஷன் எல்லாமே நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்மகிட்டே தான் எங்கள் அம்மாக்கிட்ட செம்மையாக கத்திகிட்ருக்கான். நீ வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. நேற்று ஜேகேக்கு கால் பண்ணேன், ஜேகேவும் எடுக்க மாட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க, பயமாக இருக்குது அப்படிங்கிற அம்மா சொல்கிறான். நம்ம டேக்கு என்ன தான் திட்டினாலும் ஜேகே கால் பண்ண எடுக்கலன்னு சொன்னோடனே நம்ம டேக்கும் மாதிரியே இருக்குது. நம்ம டேவும் ஜேகேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் எங்கே போனான்னு தெரியல, நான் ரொம்ப ஹாஷாக வேறு பேசிட்டேனே சொல்லி நம்ம டே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேவை காணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை காணும்னு சொல்லி நம்ம டே ரொம்ப தேடிட்டுருக்கான், சுற்றி முற்றி தேடிட்டுருக்கான், கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் நம்ம டேவும் ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், ஒரு சுற்றியும் 2 சைடும் ஃபுல்லாக ஒரு ஏரி மாதிரி, ஐ மீன் ஒரு குளம் மாதிரி இருக்கும். சென்டரில் பிரிட்ஜ் போயிட்டுருக்கோம். அந்த பிரிட்ஜில் அந்த ஒரு சென்டரில் நின்றுட்டு நம்ம டே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஜேகே நம்ம டேயை சுற்றி நிறைய பலூன்ஸாக பறக்குது. நிறையா ட்ரோன் கேமராவில் வந்து டேஹியான் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுது. நம்ம டேஹியானுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே அப்புறம் சுற்றியும் ஃபயர் ஒர்க்ஸாக இருக்குது. அவனை சுற்றியும் ஃபயர் ஒர்க்ஸாக பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஒரே ஒரு சொலக் சவுண்டு கேட்குது. அதை கேட்ட அடுத்த செகண்ட் அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக லைட் எரியுது. அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்ன விஷயமும் நோட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்கான். லைட் செட்டிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம ஜங்குக்கு அழகாக ஒரு பெரிய பொக்கே ஃபுல்லாக ரோஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேஹியான் கிட்டே முட்டி போட்டு, டேஹியான் ஐ லவ் யூ. நான் உன்னை ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணும்போதே நான் உன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன். என்னால் சத்தியமாக வெயிட் பண்ண முடியல. அதனால தான் நான் உன்கிட்ட உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை மேரேஜ் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இனிமேல் உன் பெர்மிஷனோட தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு க்யூட்டாக கேட்குறான். நம்ம எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே பார்க்குறான், எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படி வாயடிச்சு போயிருக்கிறான். ஏன்னா அவன் அவ்வளோ அழகாக லைட் செட்டிங்லாம் பண்ணி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வச்சு ட்ரோன் கேமராலாம் வச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரியான பலூன்ஸ் கேமரா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அவனை சுற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே போட்டில் நின்று, ஐ மீன் அந்த குளத்தை சுற்றி ஃபேமிலிஸ்லாம் போட்டில் வந்து அவனை கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க. அவன் எதுவுமே எதிர்பார்க்கல, எல்லாமே எதிர்பார்க்காம கிடச்சோடனே ரொம்ப வாயடிச்சு போய் நிற்கிறான். இப்போ நம்ம டேஹியான் சொல்கிறான், எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை பார்க்கும்போது ரொம்ப ரகடான பர்சன், யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன், திமிரா பண்ண நினச்சேன். அதனால் நினச்சி தப்பு நீ புரிய வச்சுட்டேன். என்னை அவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறேன். நான் எதுவுமே எதிர்பார்க்கல, எல்லாமே தானாக கிடைக்கிது. ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம டேவும் ஜேகேவும் லைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. சுற்றில எல்லாருமே அவனை கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி 2 பேருமே ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லி செம்மையாக இருக்காங்க. அன்னைக்கு நம்ம டேயை நான் அழைக்க தொல்லை தூக்கி போட்டு நம்ம ஜேகே தான் போயிட்டுருக்கான். ஜேகே அவ்வளோதான், சுற்றி ஆஃப் கண்ட்ரோல், சத்தியமாக முடியல. அவன் நம்ம டேயை என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் வச்சு செஞ்சிட்ருக்கான். ஃபஸ்ட்டு என்னோட கண்ணில் ஃபோர்கனில் கிஸ் பண்ணுறது, கண்ணில், நோஸில், லிப்ஸில், நெக்கில், ஹேண்டில், எல்லா இடத்துலையுமே பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்காக அங்கே வந்து ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சிட்டு நம்ம டேஹியான் அம்மா தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி 2 பேர் ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹனிமூனுக்கு போகும்போது நம்ம ஜேகே தான் ஃபுல்லாக டெக்கரேஷன் பார்த்துக்கிட்டான். நம்ம டேயோட கண்ணெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐலாண்டில் ஃபுல்லாக புக் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம டேயோட அம்மா. அந்த ஐலாண்டில் நம்ம டேவும் சரி ஜேகேவும் சரி 2 பேர் இறங்குறாங்க. நம்ம ஜேகே வந்து டேயோட கண்ணை மூடிட்டு
டேயை பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட அந்த பெட்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூமில் பார்த்தா அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி அப்படி சொல்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைட் செட்டிங்லாம் போட்டு ஹார்ட் மேலாம் வச்சு ஜேகேயோட ஃபோட்டோவும் டேவோட ஃபோட்டோவும் வச்சு செம்ம அழகாக இன்ச் பை இன்ச்சாக ரொம்ப க்யூட்டாக மைன்யூட்டாக டெக்கரேட்லாம் பண்ணி செம்ம அழகாக இருந்துச்சு. அந்த ரூம் பார்க்கவே அவ்வளோ அழகாக அவ்வளோ லவ்வபுளாக அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஒன்றையும் பார்த்து நம்ம டேக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லி ஒன்றா இன்ச்சாக அழகாக கண்டுபிடிச்சி அழகாக பண்ணியிருக்கோம். அந்த ரூம் பார்க்கவே அவ்வளோ அழகாக நம்ம டேக்கு ஸ்ட்ராபெரி சாப்பிடுன்னு சொல்லி ஸ்ட்ராபெரி தீம்லேயே அந்த ரூம் இருக்குது. ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தீம்லேயே தான் இருக்குது அந்த ரூமே. எனக்கு அந்த ரூம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. நம்ம டேகனோட பொறுமையாக நம்ம ஜேகே பொறுமையாக பேக் ஹக் பண்ணிவிட்டு நம்ம டேகியோட கழுத்தில் ஒரு அழகான ஒரு செயின் பார்த்தோம். அந்த செயினில் வந்து ஜேகே அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம சிரிச்சுட்டு ஒரு கண்ணெலாம் கலங்கி போய் நம்ம இருக்கான். எனக்கு என்னை இவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு நான் இப்போ காட்டவா அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேருமே அவ்வளோ லவ்வோடு பார்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம டேகியான பெட்டில் உட்கார வச்சு பொறுமையாக அவனை படுக்க வச்சு நம்ம ஜேகே அவன் மேலே படுத்து பொறுமையாக டேயை ஹக் பண்ணிவிட்டு கையில் கிஸ் பண்ணி கண்ணில் கிஸ் பண்ணி கழுத்தில் கிஸ் பண்ணி லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் இயரில் கூட கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே வந்து டேக்கிட்டா டேயான் எனக்காக ஒன்று பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக கேட்குறான். நம்ம டேயானும் சொல்ல ஜங்குக் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்காக இந்த மியாவ் காஸ்டியூம் மட்டும் போட்டுக்கிறியா ப்ளீஸ், எனக்கு ஒன்று மியாவ் காஸ்டியூமில் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ளீஸ் டே எனக்காக. நம்ம டே வந்து நோ அதெல்லாம் முடியாது நான் போட மாட்டேன் ப்ளீஸ் டேயான் எனக்காக போடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம டேயானும் மியாவும் ஃபேஷத்தை போட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கான். அப்புறம் என்ன அவ்வளோதான். நம்ம ஜேகே டேயான அந்த லுக்கில் பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படி ஏறி போய்ட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருந்தான். நம்ம ஜேகேவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ அவங்க ஒரு க்யூட்டான ரொம்ப ஹார்டான ஒரு மேட்ரு நடக்குது. இந்த மாதிரி க்யூட்டான ஸ்வீட்டான ஹாட்டான இந்த ஸ்டோரி முடியுது. ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட ஸ்டோரி முடிக்குது. நான் இந்த ஸ்டோரி இதில் முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பாய் லவ் யூ ஆல்.